ஸோ ஹாய், இது இன்னொரு சீரீஸ். இந்த சீரீஸில் நான் ஃபார்முலா ரேசிங் பற்றி பார்க்க போகிறேன். அது என்னெல்லாம் அப்படின்றத ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபார்முலா ரேசிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார்முலா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை குறிக்கிறது தான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவில் ஹையரார்கி இருக்குது. எப்படி நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்கோ, அதே மாதிரி இதில் F4, F3, F2, F1 இருக்குது. அது இல்லாமல் ஃபார்முலா எலக்ட்ரிக், ஃபார்முலா ரீஜனல் அப்படின்னு இருக்கு. ஸோ F4 அப்படின்னா என்னன்னா நேஷனல் லெவல் கார்ட்டிங் சாம்பியன்ஷிப். இதில் ஃபார்முலா காரில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபார்முலா கார்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு ஃபார்முலா லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு F3, இதிலிருந்து தான் ஃபார்முலா கார்ஸே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா கார்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்த்துருக்கிற கார்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா 2. இது ஒரு எலிட் லெவல் சாம்பியன்ஷிப்ஸ் தான். அதாவது நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்லாம் F3க்கு அப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் தான் இந்த F2. இந்த ஃபார்முலா 2 தான் ஃபார்முலா 1ஓட ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா ஃபார்முலா 1 ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா 2லேருந்து நிறையா சாம்பியன்ஸ்லாம் ஃபார்முலா 1க்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபார்முலா 1 அப்படின்றது பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். அந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட் டிரைவர்ஸ் யார் இல்லாமோ அவங்களாம் தான் இந்த ஃபார்முலா 1ல் ட்ரைவ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் உலகத்திலே டாப் டியர் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நம்ம எதை பற்றி படித்தாலுமே நம்ம பிகினிங்கில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவோம்ல, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ எல்லா ஃபார்முலா கார்ஸும் நம்ம F1 காருன்னு நினச்சிடக்கூடாது. இந்த பிக்சர் பாருங்களேன், எப்படி சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஃபார்முலாக்கும். அதே மாதிரி தான் அதில் இன்னும் டீப்பாக டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு F2வையும் F3யும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக F1க்கு போகிறது. இப்படி போகிறதுனால நமக்கு நிறையா ரூல்ஸ் புரியாது. இதுலேருந்து நிறையா பீப்புள்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் புரியாது, அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் புரியாது. அதாவது இதுக்கு முன்னாடி நிறையா பேர் ஃபார்முலா 2, ஃபார்முலா 3லேருந்துலாம் வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ல்ஸ் லெக், அப்புறம் ஜார்ஜ் ரசல், இவங்கெல்லாம் ஃபார்முலா 3, ஃபார்முலா 2எல்லாம் முடித்து மேலே ரைஸ் ஆகி வந்தவங்க தான். நெக்ஸ்ட்டு ரேசிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ பாருங்களேன். 10 kilos of fuel in the car costs 0.3 of a second every circuit per lap. So if I'm a kilo overweight, I can lose up to 2 seconds in the race distance. So my weight is very important. And also during the weight, I lose up to 4 kilos in the race in an hour and 45 minutes. Yeah. But this is because it gets so hot, isn't it? So if you're in somewhere like Singapore or Malaysia or something. Yeah, those ones are killer. இந்த வீடியோவில் வந்தவர் தான் லூயிஸ் ஹாமில்டன். இவர் F1ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிரைவர்ஸாக இருக்கார். நெக்ஸ்ட் மிஸ்டேக் ரூல்ஸை ஸ்கிப் பண்ணுறது. ரூல்ஸ் தெரியாமல் நம்ம ரேஸை மட்டும் பார்க்கறதுனால அந்த ரேஸ் நமக்கு புரிஞ்சிடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ரூல்ஸை நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.